நம்ம ஜெல்லி ஃப்ரூட் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு ப்ளூபெர்ரி, ஒரு திராட்சை, ஸ்ட்ராபெர்ரி, மாம்பழம், கிவி, அப்புறம் ட்ராகன் ஃப்ரூட் இப்போ கட் பண்ணி வைக்க போகிறோம். அது கூட சைனா கிராஸ் போடணும். இப்போ நாங்கள் கட் பண்ணி வச்சுட்டோம். இன்னும் ஜெல்லி செய்ய போகிறோம். இப்போ அடுப்பத்தில் வைக்க போகிறோம். பாத்திரத்தை வச்சுட்டோம். ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிச்சது கடல் பாசி போடணும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். தண்ணி கொதிக்குது, கடல் பாசி போடணும். போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். நல்லா கொதிச்சுட்ருக்கு பாருங்கள். தேவையான சர்க்கரை போடலாம். தேவையான சர்க்கரை போட்டு நல்லா கலக்கி விடணும். கலக்கி விட்டு கொஞ்சம் ஆற விடணும். ஜெல்லி 2 கரண்டி பவுலில் போட்டு அதுக்கு மேலே இந்த ஒரு பழமாக போட போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு பழமாக போட்டு மறுபடியும் ஜெல்லி போடணும். மறுபடியும் ஜெல்லி நிறைய போடணும். இது இப்போ கொஞ்சம் நேரம் மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். வச்சோம்னா ஒரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடும். ஜெல்லி கேக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணி சாப்பிட்லாம். பாருங்கள், கட் இப்படி பண்ணிங்கன்னா சூப்பராக கேக் மாதிரியாக இருக்கும். குழந்தைகளுக்கு கேக்கே தர்றதுக்கு இதுவும் ஒரு தரலாம். இதில் எல்லா பழங்களும் சேர்ந்துருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்படி கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா பழங்களும் சேர்ந்துருக்கனால குழந்தைகளுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வாங்க சாப்பிட்லாம்.